பொதுவாகவே மக்கள் பழனி, திருத்தணி போன்ற கோயில்களுக்கு தான் பாத யாத்திரை செல்வாங்க. ஆனா ஆறுபடை வீட்டு முருகன் இல்லாம இந்த ஒரு முருகன் கோயிலுக்கு மக்கள் பாத யாத்திரை செல்லக்கூடிய காட்சிகளை இந்த ஒரு ஊருக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சோழ நாட்டு திருச்செந்தூர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எத்தனை பேர் வந்து சாமி தரிசனம் பண்ணிருக்கீங்க? திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் பாவ விமோச்சனம் தேடி வந்த இடமாகவும், ஆறுபடை வீட்டு முருகன் கோவிலை தவிர முருகப்பெருமானுடைய காலடிப்பட்ட மற்ற 2 கோவில்கள்ல வள்ளியை திருமணம் செய்து கொண்ட வள்ளிமலையும், அதுக்கு அடுத்தபடியான சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று அழைக்கப்படக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிடைக்கழி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு தான் மக்கள் எல்லாரும் பாத யாத்திரை செல்றாங்க. இந்த பாத யாத்திரையானது வருட வருடம் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்குது. நம்ம சிதம்பரத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாத யாத்திரையில ஏராளமான பொதுமக்கள் முருகப்பெருமானை வேண்டி 50 கிலோமீட்டர் நடந்தே சென்று திருவிடைக்கழி முருகப்பெருமான் ஆலயத்தை அடைவாங்க. இப்படி பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு சிதம்பரம் பாம்பன் சுவாமி ஆலயம் சார்பாக டீ, பிஸ்கட், வாட்டர் பாட்டில் போன்ற உணவுப் பொருட்களை சிறப்பான முறையில் வழங்குறதோட மட்டும் இல்லாம இந்த பக்தர்கள் எல்லாம் திருவிடைக்கழி போற வரைக்கும் வழியெங்கும் உள்ள ஏராளமான பொதுமக்கள் இந்த பக்தர்களுக்கு எல்லாம் உணவுப் பொருட்களை கொடுத்து வழங்குறாங்க. இப்படி இன்னும் பல சிறப்பு மிக்க திருவிடைக்கழி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்களும் ஒரு முறையாவது பாத யாத்திரை போயிட்டு வாங்க.